சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என் மனசுக்குள்ள குற்ற உணர்ச்சியா இருக்கு. பெத்து வளர்த்த குடும்பத்தை விட்டுட்டு வந்து இத்தனை வருஷம் ஆகுது. இப்போ வரைக்கும் நீ என்கிட்ட ஊருக்கு போகணும்னு கேட்டதே இல்ல. உனக்கு மட்டும் உன் குடும்பத்தை பார்க்கணும்னு தோணதா என்ன? நம்ம கண்டிப்பா போலாம். அப்போ நாளைக்கே கிளம்பலாமாங்க? நீ திவ்யாவையும் கூட்டிட்டு போலான்னு சொன்னல. திவ்யா அன்னைக்கே லீவ் கிடைக்கலன்னு சொன்னால. அவளுக்கு லீவ் கிடைச்சதும் நம்ம போலாம். ஆமாங்க, திவ்யாவையும் கண்டிப்பா கூட்டிட்டு போகணும். நாளைக்கு திவ்யா கிட்ட கேட்போம். அவளுக்கு எப்போ லீவ் கிடைச்சாலும் உடனே போலாம். சரியா? சுகன்யா, மனசு போட்டு குழப்பிக்காம படுத்து தூங்கு. தூங்குமா? படுத்துக்கோ. மீனா, நில்ல மீனா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ராம், என்கிட்ட என்ன பேசணும்? நீ நான் தான் இனிமே என்கிட்ட எதுவும் பேசாதன்னு சொல்லிருக்கேன்ல. அப்புறம் என்னதான் வேணும் உனக்கு? மீனா, எதுக்காக என்ன அவாய்ட் பண்ற? நான் உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கிறது உனக்கு புரியலையா? இல்ல புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறியா? புரிஞ்சதுனாலதான் உன்னை விட்டு ஒதுங்கி போறேன். அத புரிஞ்சுக்காம தான் நீ என்ன தேடி வந்துட்டு இருக்க. எல்லாத்தையும் சீக்கிரம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு ராம். உனக்கானவ நான் இல்ல. உனக்குன்னு ஒருத்தி பிறந்திருக்கா. அவ கூட தான் நீ உன் வாழ்க்கைய வாழணும். லூசு மாதிரி பேசாத மீனா. நான் என் அப்பா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டா அவர் காட்டுற பொண்ண நான் கல்யாணம் பண்ணி போய் நினைச்சிட்டு இருக்கியா? என்னையும் என் குடும்பத்தையும் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னல. இதான் நீ புரிஞ்சிட்டு இருக்க லட்சணமா? இங்க பாரு மீனா, என் மனசுல நீ மட்டும் தான் இருக்க. நான் கல்யாணம் ஒண்ணு பண்ணிக்கிட்டா அது ஒண்ணு மட்டும் தான். போதும், நிறுத்துறாம். நீ விருப்பப்பட்டா மட்டும் போதுமா? எனக்கு இதுல விருப்பம் இருக்கா இல்லையான்னு நீ தெரிஞ்சுக்க மாட்டியா? ஏய், நீயும் தானே என்ன லவ் பண்ற? இல்ல, நான் உன்னை லவ் பண்ணல. உன்னை எப்பவோ என் மனசுல இருந்து நான் தூக்கி எறிஞ்சிட்டேன். என் மனசுல உன் மேல இருந்த ஆசையையும் அடியோட அழிச்சிட்டேன். என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது ராம். போதுமா? மீனா, நீ எந்த தைரியத்துல இப்படி பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நாளைக்கு எங்க அப்பா பார்த்த பொண்ணு வீட்டுக்காரங்க இங்க வர்றாங்க. அவர் ஆசைப்படி அந்த பொண்ணை எனக்கு கட்டி வச்சிருவாங்க. நீ நம்பிட்டு இருக்கல? அது எதுவுமே நடக்காது மீனா. நாளைக்கு வரப்போற பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட நானும் நீயும் லவ் பண்றோன்ற விஷயத்த நான் சொல்ல போறேன். கட்டினா ஒன்னதான் கட்டுவேன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க மட்டும் இல்ல, ஊர்ல வேற எந்த பொண்ணு வீட்டுக்காரங்களும் எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ராம், நீ அப்படி சொன்னா உன் அப்பா என்ன பண்ணுவாருன்னு தெரியுமா? என்ன பண்ணுவாரு? உன் தங்கச்சி கல்யாணம் அவர் ஆசைப்பட்ட மாதிரி நடக்கலன்னதும் என்ன பண்ணாரோ அதையத்தான் திரும்ப பண்ணுவாரு. உன் தங்கச்சியால போக இருந்த உன் அப்பா உயிரை அன்னைக்கு காப்பாத்திட்டோம். இப்ப அவரோட உயிரை நீயே போக விட்டுறாத. நீ மட்டும் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்தா நமக்குள்ள இந்த பிரச்சனை வந்திருக்காது மீனா. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். ராம், இதுக்கு மேலயும் உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் தான் காரணம்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். எத்தனை தடவை நான் சொல்றது? உன் தங்கச்சிக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு.